சீதாபதி ராம 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 ஸ்ரீ ராமநாமம் சொல்கிறது தான் சிறந்த சௌக்கியம், ரொம்ப விசேஷம் அப்படின்னு தெரிஞ்சு கூட நாமத்தை மறந்துட்டு நாம் லோக விஷயங்களில் மும்முரமாக ஈடுபடுறோம். ஆனால் உண்மையிலே நாம் கொடுக்குற சௌக்கியம் வேறு எது கொடுக்கும் சொல்லும் பார்க்கலாம். இதெல்லாம் நாம பக்தியை கொடுத்துரும், நாம் நமக்கு செல்வத்தை கொடுக்கும், நாம் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும், நாம் எல்லாத்தையுமே கொடுக்கும். நாம் ஒன்று மட்டும் இருந்தாலே போதுமானது. பாகவதத்துலேயும் பக்தி கொடுக்கும், பகவத் பிரேமை நமக்குள்ளே வளர்க்கும், நாம ஞானத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம பார்த்த விளையாட்டாக இருக்கும். நாம சொல்கிறது பார்த்தா, நாம கீர்த்தனை பண்ணுறது பார்த்தா என்னமோ ராம ராம ராமன்னு கத்தின்னு இருக்கான், அவர் விளையாட்டு அப்படின்ட்டு விளையாட்டாக தோணும். பகவானிடத்தில் திருட பக்தி கொடுக்கறதே நாமந்தான். அப்படியேப்பட்ட அஜாமலுக்கு க்ஷணசங்கேன சாதுஷு, அந்த க்ஷணசங்கம், அந்த சத் சங்கத்தினால நாமத்துடைய மகிமை தெரிஞ்சுண்டு அப்போ அனவரதம் நாம சங்கீர்த்தனாதிபிகி அப்படின்ட்டு அனவரதம் கங்கை கரையில் நாராயண நாமத்தை சொல்லி அதே ஜென்மாவில் மோட்சம் அடையலை. அவ்வளோ பவர்ஃபுல். பல ஜென்மங்களாக பண்ண பாவத்தை ஒரு ஜென்மாவிலே கழிச்சது நாமத்தினால்தான். அஜாமலன் ஒரே ஜென்மாவில் அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம நாமத்தினால சீக்கிரமாக பரிசுத்தப்படுத்தக்கூடியது மனசை. நம்ம கர்மாவை அப்படியே கரைச்சேத்துறோம். அப்படியேப்பட்ட நாம சங்கீர்த்தனம் விளையாட்டாக தோணும், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி உள்ளது. கலியுகத்துக்குரிய தர்மம் அதான். கலியும் கெடும் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அந்த நாராயணா ராமா கிருஷ்ணான்னு பகவான் நாமம் இருக்கே. நாராயணில் ராமம், நமசிவாயில் மாவம் சேர்ந்தது தான் ராமா. அப்படியும் சொல்லலாம். ராம அப்படின்னா ரம்யமானவன், ராமன்னா தாரக மந்திரம், பரபிரம்மஸ்வரூபம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ராமநாமம் பாடுறதுக்கு ஏன் கசக்குது? ஏன்னா அது என்னுடைய மகிமை தெரியல, நாமத்துடைய மகிமை தெரியாததுனால்தான். அது தெரிஞ்சதில்லை, அதை அனுபவிச்சேன்னா வாழ்க்கையில் அந்த நாமா சொல்லி அதனுடைய பலன்களை அனுபவிக்கும்போது அந்த நாமத்தை கெட்டியாக பிடிச்சிப்பேன். நாமத்தினால் ஆகாதது எதுவுமே கிடையாது, நாமத்தினால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ராம நாமத்தினால். அப்போ ஏன் தியான ஸ்லோகம் கூட சொல்லாமல் அப்படியே டைரெக்டாக நாமத்தை சொல்லணும்னா, இது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, உடனே சொல்லிட்டேன். நாமத்தினுடைய மகிமை சொல்கிறது தான் எல்லா மகாத்மாக்களும் அவதரித்ததே நாம மகிமையை பிரகடனப்படுத்துறதுக்காக தான். அதுவும் ஆழ்வார்கள், சந்துக்கள், வடநாட்டில் சந்துக்கள், துக்காராம் தாசர், புரந்தரதாசர், தியாக பிரம்ம எல்லாமே பாகவதர்கள், ஆழ்வார்கள் எல்லாமே நாமத்துடைய மகிமையை தான் பிரகடனமாக ஆண்டாலும் பார்த்தா நாமத்துடைய மகிமை தான் நிறைய சொல்கிறா. உத்தமன் பேர் பாடி அப்படின்றா. போய பழியும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேலூர் எம்பானை மனத்துக்கு நீயானை பாடுவோம் நீ வாய் தரவாய். இதெல்லாம் ஆண்டாளுடைய வாக்கியம் தானே. அவ்வளோ விசேஷம் பகவான் நாமா. எவ்வளவு மகாத்மாக்கள் இந்த நாமத்துடைய மகிமை சொல்லுவாங்க. எல்லா புராணங்களும் எல்லா வேதங்களும் 4 வேதங்களும் நாமத்துடைய மகிமை தான் சொல்கிறது அப்படின்னு ஸ்ரீ பகவான் நாம ரசோதயத்தில் ஸ்ரீ பகவான் நாம போதேந்திரால் அப்படி சித்தாந்தம் பண்ணியிருக்கார் இல்லையா. ரசோதயத்தில் 6 உல்லாசமாக இருக்கும். அப்படி நாம சித்தாந்தம் பண்ணியிருக்காங்க. சைதன்ய மகாபிரபுவும் ஹரே கிருஷ்ணான்ட்டு அப்படி குதித்து ஆடுறவர் நாமத்தை. அப்படியேப்பட்ட நிமாய் பண்டிதர் சகல சாஸ்திரங்களும் கரைச்சி குடித்தவர். அப்படி அவர் வாதத்தில் அவர் ஜெயிக்க முடியாது. அப்படியேப்பட்ட பண்டிதர் சைதன்ய கட்சியில் என்ன பண்ணார்னா நாம சங்கீர்த்தனம் பாடின்னு சன்னியாசம் வாங்கிட்டு எதுக்காகனா நாம சங்கீர்த்தனம் பாடுறதுக்கு தானா. அப்படி நாம சங்கீர்த்தனம் பாடின்னு கேங்காக அப்படியே தனியாக பிரித்து நீங்கள் இந்த ரூட்டில் போங்க அந்த ரூட்டில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரத தேசம் முழுவதும் இந்த நாம சங்கீர்த்தனை பிரச்சாரம் பண்ணார் யாருன்னா சைதன்ய மகாபிரபு இல்லையா. சைதன்ய மகாபிரபு தானே நாமத்தை அப்படி பிரகடனப்படுத்தினார் இந்த பாரத தேசம் முழுவதும்.
உலகம் முழுதும் பிரசித்தப்படுத்துன சில பிரபுபாதா போய் அதே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உலகம் முழுதும் அப்படி நாம மகிமையை பிரச்சாரம் பண்ணாங்க மகாத்மாக்கள்லாம். அதுக்கு தான் தோன்றினார்கள் ஒவ்வொரு மகாத்மாக்களும். அப்படி இருக்கும்போது எந்த மகாத்மா எல்லாம் பாருங்கள் நீங்கள், நாயன்மார்கள் கூட நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க திருவாசகத்தில் எடுத்த உடனே நாமத்தை தான் பாடியிருக்காங்க. வள்ளலார் ராமநாமத்துடைய மகிமை பாடியிருக்கார். வள்ளலார் எவ்வளோ எல்லா மகாத்மா சித்தர்கள்லாம் பாடியிருக்காங்க. அகஸ்தியர் பாடியிருக்கார் பகவன் நாமத்துடைய மகிமை. அப்படி சித்தர்கள்லாம் பாடியிருக்காங்க. வைத்திய சாஸ்திரத்திலலாம் பகவன் நாமம் இருக்குது. சிவன ஸ்மிருதிலாம் ராமநாமத்துடைய பெருமை அப்படி சொல்லியிருக்கு. அப்படி எவ்வளோ விஷயங்கள் எல்லா மகாத்மாக்களும் பார்த்தா, எல்லா சாஸ்திரங்களும் பார்த்தா, எல்லா தர்ம சாஸ்திரங்களில் மனு சம்ஹிதையில் ராமநாம மகிமை சொல்லப்பட்டிருக்கு. வேதங்களில் நாம மகிமை சொல்லியிருக்கு. எவ்வளோ சாஸ்திரங்கள் எங்கே எடுத்தாலும் நாம 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 நாமம். ஏன்னா கலியுகத்துக்கு உகந்ததே பகவன் நாமா தான். கதிர் அன்யதா, வேறு கதி கிடையாது அப்படின்னு தீர்மானமாக எல்லா மகாத்மாக்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் அதை அலட்சியப்படுத்திட்டு மெயினாக என்னென்னா பாகவதரில் அலட்சியப்படுத்தக்கூடாது. அந்த மகன் நாமத்தை சொல்கிறவங்க பாகவதரில் அலட்சியப்படுத்தினா அவ்வளோக்கு அவ்வளோ வீழ்ச்சி. நம்ம வீழ்ச்சியை தான் சந்திக்கணும். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், துன்பத்துக்கு மேலே துன்பம் தான் வருமே தவிர துன்பம் குறையாது. நாம் துன்பப்பட்டு இருக்கும்போதே பக்தர்களுடைய கருணை கிடைக்குதுன்னா அது பகவானுடைய கருணைன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பக்தரில் உதாசீனப்படுத்திட்டு நீ பகவானே உதாசீனப்படுத்தின மாதிரி, அப்புறம் பகவானுடைய அருள் உனக்கு கிடைக்காது. பக்தர்கள் தொடர்பு கொள்கிறாங்க, அவர்களை உதாசீனப்படுத்துகிறோம்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, பகவானையே உதாசீனப்படுத்தணும். பகவானே நீ ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கு பிறகு பகவான் எந்த விதத்தில் பகவான் எப்படி நேரடியாக வருவானா, பக்தர்கள் மூலமாக தான் வரும். அந்த பக்தர்கள் நம்ம தேடி வராங்கன்னா அவங்கள உதாசீனப்படுத்துகிறோம்னு சொன்னால் இருக்கிற கஷ்டத்தோடு இன்னும் கஷ்டம்தான் அனுபவிக்கணுமே தவிர வீழ்ச்சிக்கு மேலே வீழ்ச்சியை தவிர ஒரு பொழுதும் முன்னேற்றம் அடைய முடியாது. பிரச்சனைகள் தான் பெருசாகும். நீ பக்தரில் உதாசீனப்படுத்திட்டு நீ என்ன சாதிச்சிட்ட இவ்வளோ காலமாக? ஒரு பக்தரை நம்ம அவமதிச்சுட்டு பக்தரில் ரொம்ப அவர்களை புறம்பே தள்ளிட்டு, அவர்களை மதிக்காத, அவர்களை எப்படி சொல்கிறது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம அவரை துச்சமாக நினச்சி அவர்களை ஒதுக்கி தள்ளுறதுனால நீ என்ன சாதிச்சேன்னா மேலே மேலே வீழ்ச்சி மட்டும்தான் அனுபவிச்சிருப்போம். நம்மளே யோசித்து பார்த்தா தெரியும். ஒரு பக்தனை அவமதிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையவே முடியாது. பகவான் அதை ஒத்துக்கவே மாட்டான். நீ அப்படியே நம்ம இப்போ வந்த மாதிரி இருக்கும், எல்லாம் பண்ண மாதிரி இருக்கும், ஏதோ முன்னேற்றம் அடையாமல் ஏதோ பண்ண மாதிரி இருக்கும். கஷ்டத்தில் பார்த்தா ஒன்றுமே இருக்குது, அதே இடத்துல தான் இருப்பேன். ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காது. கைக்கு வாய்க்குமே சரியாக இருக்கும். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதனால தான் பக்தர்கள் என்றைக்குமே யாராக இருந்தாலும் சரி அவர்களை பார்க்குறது ரொம்ப நம்மளுக்கு இதுவாக தெரியும், இலக்காரமாக தெரியும். ஆனால் அவர்களை அவமதிக்கவே கூடாது. ஆனால் அவர்கள் பகவான் நாமா சொல்கிறாங்க, பாகவதம் அவர்கள் பகவானத்தில் பக்தி அப்படி பண்ணுறாங்க. அதுவே தன்னுடைய சேவையாக கொண்டவர்கள், பகவானுக்காக வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள். அவர்களை மட்டும் ஒரு பொழுதும் பகைச்சிக்கூடாது. அவர் மனசு புண்பட்டுதே எல்லாமே புண்ணாக போடும். அதனால் இது ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா, பக்தர்கள் அவமதிச்சுட்டு நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. பக்தர்கள் எவ்வளோக்கெவ்வளோ போற்றி புகழுறோமோ, பக்தர்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அவ்வளோக்கவ்வளோ நம்ம வாழ்க்கையில் க்ஷேமங்கள் வளர்ந்து கொண்டே போகும். அவருடைய அபிமானம் மாத்திரமே, அவருடைய அன்பு மாத்திரமே பகவான் உடனே கருணை காட்டிடும். அவர் அபிமானித்தாரில் அவர் யார் அபிமானிக்கிறாங்களோ, யார் அன்பு காட்டுறாங்களோ அவர்களுக்கு பகவான் உடனே சாங்ஷன் பண்ணுவோம், அவங்களுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றுவோம். என்னடா வேலை வேலை இந்த பக்தனுடைய கருணை. அந்த பக்தன் நினச்சாலே அவங்களுக்கு நன்மை நடக்கும். அந்த பக்தன் மனசு புண்பட்டாலே உடனே உங்களுக்கு புண்ணாயிடும் அவமதிச்சவங்களுக்கு. அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சொல்லுவாங்க வைஷ்ணவ அபராதம் கூடாது. அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயத்தில் பக்தியில் அவர்களை பிடிச்சி தான் நம்மளை முன்னேற்றம் அடைய முடியும். அவர்களுக்கு அந்த பாகவத பக்தி, பகவன் நாம பக்தி வரணுன்னா அந்த பாகவதரில் பிடிச்சிக்கணும், கெட்டியாக பிடிச்சிக்கணும். எப்படி முதல்ல யானை காலை பிடிச்சதோ அது மாதிரி பிடிச்சிக்கணும், கெட்டியாக பிடிச்சிருந்தா நம்ம சேஃப்டி. ஏன்னா நம்மளுக்கு தான் பக்தி பண்ண வரல, பக்தி பண்ண தெரியல.
சரி அப்படிப்பட்டவங்களாவது பிடிச்சின்னு போயிடுவோமே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே வளர்ச்சி தான். அதனால் பக்தர்கள் வந்து கருணைக்குள்ளவர்கள் தான். ஆனால் நாம் அவங்கள அலட்சியப்படுத்தக்கூடாது. நாம் அலட்சியப்படுத்தினா நம்மளுக்கு தான் வீழ்ச்சி, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீ அலட்சியப்படுத்தினால அவங்க கண்டு காணாமல் போயிடுவாங்க. சரி பொறுத்துன்னு போயிடுவாங்க. சரி விடு, இந்த அவமதிப்பை நம்ம பொறுத்துன்னு போயிடுவோம் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் பகவான் பொறுத்துக்க மாட்டானே, அதுதான் மெயின். அதனால் பகவான் நாமா சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நாமா சொல்கிறவங்களை நிந்திக்கிறதும், அந்த நாமா சொல்கிறவங்கள அவமதிக்கிறதும், அதனால் அவர்கள் பக்தியில் முன்னேற்றம் அடையிறத நம்ம கண் கூட பார்க்கணும். அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போதே தெரியும். எல்லாமே குடும்பமே அனுகூலம் இல்லைனாலும் பக்தியில் இவ்வளோ செழிப்பாக இருக்கிறாங்களே, இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். ஆஹா, பகவான் இவங்களுக்கு பூர்ணமாக கருணை காட்டியிருக்கான். அப்போ அதை பார்த்து நாம் என்ன பண்ணணும், அவர்களை பிடிச்சிக்கணும். அந்த பக்த பித்துக்களை, அந்த பாகவத பித்தர்களை அவர்களை பிடிச்சின்னு போனால் நம்மளுக்கு பக்தி உண்டாகும். இல்லைன்னா நமக்கு அதோ கதி தான். ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தாள் அதோ கதியாம். ராமநாமம் சொல்ல சொல்ல நன்மை பெருகுமே, நாளும் செழிக்குமே அப்படின்னு பாடினா போதாது, அதன்படி வாழ்க்கையில் நடத்தி காட்டணும். அந்த ராமநாமத்தை அனவரதும் சொல்லிக்கொண்டு, இப்போது எங்களுக்கெல்லாம் ராமநாமம் ஆரம்பத்தில் யார் சுவை ஓட்டுனது? ராமநாமம் சொன்னால் நல்லது, ராமநாமம் சொன்னது. எங்களுக்கு தான் போர் அடிக்குதே. 1 மணி நேரம் நாம சொல்ல முடியல எங்களால். 1 மணி நேரமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணோம். அடிக்கடி கடிகாரம் பார்க்குறோம், டைம் பார்க்குறோம், வாட்சை பார்க்குறோம். எப்படா முடியும், எப்படா 1 மணி நேரம் முடியும், எப்படா 1 மணி நேரம் முடியும் அப்படின்னு பார்க்குறோம். சரி, ஒரு 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 50 மாலை 60 மாலையாவது பண்ணலாம் நாம சங்கீர்த்தனம்னா, நாம சாண்டிங் பண்ணலன்னா அதுவும் முடியல. நாம ராம ராம ராமன்னு எவ்வளோ நேரம் ஒரே அந்த சொன்ன நாமத்தையே திருப்பி சொல்லி போர் அடிக்குது அப்படின்னு தோணுது இல்லையா? அப்புறமா தான் பகவானே இந்த ராமநாமத்தில் பகவானே குருவாக இருந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வழி காட்டுவோம். வேற ஒருத்தர் மூலமாக பல ராகங்கள் பாடுறாங்களா, அப்போ நம்மளையும் பல ராகங்கள் பாடக்கூடாது. இப்போ பாடினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ராமநாமம். அட கஷ்டமே. அட ராமா, இவ்வளவு அருமையான ராமநாமத்தை போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்து போயிட்டோமே. ஓ, இப்படி கூட பகவான் நாமா சொல்லலாமா? ஆமாம், அந்நிய வார்த்தை இல்லையே. நாம ஜபம்னு சொல்லி, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம், சங்கீர்த்தனம் தான் சொல்லிடுது. பாடு சங்கீர்த்தனமா, பாடு, அருமையாக பாடு, ஆனந்தமாக பாடு. ராம ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ரம. பிடிச்ச ராகத்தில் பாடு, உன் இஷ்டம்தான். உன்னை யார் கேட்க போகிறா? சுதந்திரமாக நாமத்தை நிறைய பாடு. இதுதான் ஸ்ரேயஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. பிடிச்சிக்கோ, விடாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ. இது தான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்ற, இதுதான் உயர்த்தும். கதிர் அந்நியதா, வேறு கதி இல்லைன்னு அப்புறமா யார் சொன்ன பரிசு கேட்காது. இப்படிலாம் பாடக்கூடாது, அப்படி பாடக்கூடாது. நாமத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். சாங்கேத்தியமாக சொல்லலாம், பரிகாசமாக சொல்லலாம், ஸ்தோபமான பாடலாம், ஆலாபனம் பண்ணி பாடலாம், எந்த ராகத்துலேயும் பாடலாம். ஆனால் அந்நிய வார்த்தை வரக்கூடாது. இப்போ நான் பேசுகிறதுனே இதுவே அதிகம் பேசக்கூடாது. நாமத்தை மட்டும்தான் பேசணும், நாமத்தை மட்டும்தான் சொல்லணும். அப்போ சாங்கேத்தியம் பரிகாசமாக கூட சொல்லலாம். நாமத்தை எப்படி சொன்னாலும் நாம தன் மகிமையை வெளிப்படுத்தும். உன் தகுதி எதிர்பார்க்காது, நீ எப்படி சொன்னன்றதை பார்க்காது, ஆனால் நீ சொன்னன்றதை மட்டும்தான் பார்க்கும். பகவான் அதை வச்சு கருணை காட்டிடுவான். நீ நாமத்தை சொன்னன்ற அதை ஒன்றை வச்சு கருணை காட்டுவான். ஆனால் அந்த நாம நிஷ்டையில் இருக்கணும்னா அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்கள மதிக்கணும். அவர்களை அலட்சியப்படுத்திட்டு நம்ம நாமத்தில் முன்னேற்றம். ஏன்னா ரொம்ப முக்கியம் என்னென்னா பாகவத அபச்சாரத்தை தவிர்த்துட்டா நீ பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சிலே போடலாம். பாகவத அபச்சாரம் பண்ணிட்டா எல்லாத்துலேயும் வீழ்ச்சி, பௌதிகமான வாழ்க்கையிலையும் வீழ்ச்சி, உயர்வு கிடையாது, ஆன்மீக பாதையிலும் பெரிய தடை உண்டாகும். ஒரு மத கஜம் எப்படி வாழைத்தோப்பு அழிச்சிடுமோ அதுபோல் சின்ன பின்னம் ஆக்கிடும். அதனால் அதனால தான் ஏன் இவ்வளோ ஜாக்கிரதையாக சொன்னேன், நான் அனுபவிச்சிருக்கேன். அதுபோல் ஒரு
பாகவதற்கு தப்பண்ணி நான் அனுபவிச்சிருக்கேன். பக்தியில் ரொம்ப வீழ்ச்சியாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்புறமா போய் க்ஷமாபணம் கேட்டு அவரிடத்தில் பேர் இது பண்ணி அப்புறமா தான் பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன். நான் அதுபோல் ஒரு தடவை அதுபோல் அனுபவிச்சிருக்கேன். அதுக்காக சொல்கிறேன், ஒரு காலகட்டத்தில். அதனால் பக்தர்களை எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாடுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ முன்னேற்றம் அடை எவ்வளோ அவரில் நம்ம முன்னேற்றம் அடையணும்னு ஆசைப்பட்றோமோ அவளுக்கு அவ்வளோ அவங்கள போற்றி துதிக்கணும், அவர்களை பிடிச்சிக்கணும். அப்போ தான் பக்தியில் வீழ்ச்சியே இல்லாமல் எழுச்சி, மேலே மேலே மகிழ்ச்சி, சந்தோஷமாக வாழ முடியும். ராம ராம. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுறது கூட எதுக்காக, இது இந்த ஒன்றே இந்த தப்பை மட்டும் பண்ணக்கூடாது. 10 அபராதங்களில் மெயினாக இந்த ஒரு அபராதம், பாகவத அபராதம் மட்டும் பண்ணாமல் நம்ம பக்தி பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த பாகவதோடைய கருணையினாலேயே நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடையலாம். பாகவத்தில் உதாசீனப்படுத்திட்டு நம்மளுக்கு எந்த ஒரு பௌதிகமான வாழ்க்கையிலையும் நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது, ஆன்மீக பாதையிலையும் வெற்றி அடைய முடியாது. ஆனால் பாகவத்தில் பிடிச்சிட்டு இந்த பகவன் நாம கீர்த்தனம் பண்ணால் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ராம ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம. அதுபோல் உங்களுக்கு எந்த ராகம் பிடிக்குதோ அந்த ராகத்தில் ராமநாமம் பாடினே இருங்க. நான் ஸ்டாப்பாக பாடிகிட்டே இருங்க. தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு பாடுங்க. அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணிங்க. அவ்வளோதான், முடிஞ்ச வரைக்கும் பாடுங்க. சொதர்மம் ஆச்சரணம் சக்தியா. இந்த சொதர்மமாக இதை கடைப்பிடிக்கணும். ஆச்சரணம் சக்தியா. நம்ம சக்தி உள்ள மட்டும் சொதர்மத்தை கடைப்பிடி. நாமத்தை சொல்லு. ராம் ராம ரமாம் ராம் ராம். இதெல்லாம் பாடும்போது செம்ம டேஸ்டாக இருக்கும். ராமநாமம். ராம் ராம ரமாம் ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் 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 ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ரமாம் ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம். பஜனை சம்பிரதாயத்தில் பாடுறவங்க பாட்டோம். எனக்கு ருசியாக இருக்குது. அதான் சொல்கிறேன், நம்ம ஸ்லாங்கே வேறு. நான் பக்தியும் தக்க வச்சுப்பேன், பாகவத்தையும் தக்க வச்சுக்க முடியும், நாமத்தையும் தக்க வச்சுக்க முடியும். அந்த வித்தியை சொல்லி கொடுத்தோம் பகவானே குருவாக இருந்து. அவ்வளோதான். என் டேஸ்ட்டுக்கு நான் பாடுறேன். நான் யாருக்கு பதில் சொல்லணும்? சுதந்திரமாக நான் பாடி இன்றைக்கி வரைக்கும் நாம சங்கீதத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு காரணமே இது மாதிரி சுவையான ராகங்களில் பாடி தான். இப்போ நான் 3 மணி நேரம் நாம சொல்ல முடியும். நாம ருச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சுவையான ராகங்களில் பாடி நாம ருச்சி ஏற்பட்டுச்சுன்னா அப்போ ராமநாம 3 மணி நேரம் சொன்னால் ஈஸியாக சொல்லிடுவேன். எப்படி ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும். அப்பா ராகத்தை விட்டுடுவேன், ராகவனை பிடிச்சிப்பேன். ராகம் எது வரைக்கும் நாம ருச்சி ஏற்படுற வரைக்கும். அதுக்கப்புறம் ராகம் முக்கியம் இல்லை, ராகவன் தான் முக்கியம்.
அப்போ ராமநாமம் 3 மணி நேரம் சொல்லிச்சோன்னா அப்படியே தொடர்ந்து ராம 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 சொல்லினே இருப்பேன். அது ருச்சி வந்துடும். ஆரம்பத்தில் சுவையூட்டுறதுக்கு கண்டிப்பாக ராகம் தேவை. ராகம் இல்லாமல் நாம் சங்கீர்த்தனமாக பாடுன்னு தான் மகான்கள் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பாடினா தான் அப்புறமா நாம இடைவிடாமல் நாமத்தை நீ சொல்லிகிட்டே இருப்பேன். சும்மா எல்லாமே ஒரு டெக்னிக்கு. அதாவது எல்லாத்துலேயும் ஒரு காரண காரியம் இருக்கும். நாம சங்கீர்த்தனம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, சங்கீர்த்தனமாக பாடிப்பார், கேசவ கீர்த்தனாத், கீர்த்தனமாக பாடிப்பார், அதில் விஷயம் இருக்குது. அதுதான் உனக்கு பக்தி வழக்கம். நீ ஜபமாக ஜபிச்சுப்பார். நான் சொல்லியிருக்கேன் கேசவ கீர்த்தனாத் நாம சங்கீர்த்தனம் அப்படி தான் சொல்லியிருக்கேன். அதை பண்ணிப்பார். அஸ்தி ஏகோ மகான் குணஹா கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யன் முக்த சங்க பரம் ரஜயத்து. கீர்த்தனாதேவ எல்லாத்துலேயும் ஒரு கீர்த்தனை. அது என்ன கீர்த்தனை என்ன இருக்குதுன்னா, ஆமாம் நிறைய இருக்குது. கீர்த்தனை பாடிப்பார். உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடி இன்னும் சுவையாக இருக்கும். நீ பஜனை சமுதாயத்தில் பாடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிடிச்ச ராகத்தில் அந்த ராகத்தில் பாடுறாங்க. இன்னொருத்தருக்கு பிடிச்ச ராகத்தில் உனக்கு பாடினா உனக்கு மனசு ரமிக்காது, உனக்கு போர் அடிக்கும். உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடினா தான் உனக்கு ரமிக்கும். ப்ராக்டிக்கலாக தெரியுது இல்லையா? பிரத்யக்ஷமே தரிசிதம். எது நம்மளுக்கு செட்டமோ அதுதான் பண்ணணும். அது எதனாலும் உன் பக்தியை தக்க வச்சுக்க முடியும். நாமத்தை அந்த வழியை பிடி. நீ ஏன் மற்றவங்களுக்கு பிடிச்ச வழியில் நீ பிடிக்கிற? உனக்கு பிடிச்ச வழியில் நீ போனேன்னா உன் பக்தி தக்க வச்சுக்க முடியும், நாமத்தை தக்க வச்சுக்க முடியும். இதுதான் ரகசியமே. அப்படியேப்பட்ட பாகத்தோட பழகினா தான் இந்த டெக்னிக்கெலாம் நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம நாமத்தை பாடுக ருசியாக அனுபவிக்கலாம். நாமத்தை இப்போ பக்தி சுவைக்கலையா? எனக்கு பக்தியில் ருச்சியே வரல, நாமத்தில் ருச்சியே வரல. ஏன் வரல? இப்போ எங்கெல்லாம் ருசிக்குது நான் பல ராகங்களில் பாடி. ஏன்னா இந்த வழிமுறை கடைப்பிடி. அதுக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு குரு வேணும் இல்லையா? அந்த குரு மூலமாக போனால் தான் எல்லாம் ருசிக்கும். இப்போ பாடு. சுவையாக இருக்குதே. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம ரமாம் ராம ராம ரம ராம ரமாம் ராம 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 ரமாம் ராம 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 ராமா. எத்தனை ராமநாமம் சொல்லிட்டோம் பார், கணக்கு. ராம 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 ராம் ராம ராம. சும்மா ஒரு ஹம்மிங் பண்ணுங்கள். பாத்ரூம் சிங்கராக இருப்பாங்க சில பேர், பாத்ரூமோட பாடுங்க. எல்லாத்துலேயும் பகவான் நாம சொல்லலாம். நாமத்துக்கு தீட்டே கிடையாது. எங்கே போனாலும் அப்படியே ரோட்டில் போகிறோம் அப்படியே ராமநாமம் பாடினே போங்க. ஜாலியாக பாடுங்க. ஜாலியாக பிடிச்ச ராகத்தில் பாடுங்க. சினிமா பாட்டு பாடினா தான் தப்பு. சினிமா ராகத்தில் பாடுறது தப்பு இல்லை. சினிமா ராகம், ஆனால் சொல்கிறது ராம நாமம். அப்போ நாமத்துக்கு தீட்டு கிடையாது. நாம வசதி ரொம்ப வசதி. அது நீ பரிகாசமாக சொன்னால் கூட பலன் உண்டுன்னு சொன்னால், ஏளனமாக சொன்னால் கூட சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேளனம் ஏவவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுவு. மிச்சமில்லாமல் நம்ம பாபத்தை போய்க்கிடுமா. அசேஷ அகஹரம் விதுகு அப்படி விதுகு மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்களாம். வைகுண்ட நாம கிரகணம் யோகினாம் திரும்ப நிர்ணீதம் ஹரே நாமானு கீர்த்தனம். அங்கேயும் கீர்த்தனம் தான் சொல்லிடுது. யோகிங்கெலாம் தீர்மானமாக சொல்லியிருக்காங்களா ஹரிநாம கீர்த்தனம் தான். ஏதன் நிர்வித்தியமானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் திரும்ப நிர்ணீதம் ஹரே நாமானு கீர்த்தனம். ஏதன் நிர்வித்தியமான நீ ஞானம் அடையினாலும் மோட்சம் அடையினாலும் அகுதோபயம் பயமற்ற மோட்சம் அடையினாலும் பயத்தொழில்னா இச்சதாம் இலகோ இந்த உலக சௌக்கியங்களை அனுபவிக்கிறதுனாலும் இந்த உலக ஆசைகளை அடையினாலும் அகாமகா சர்வகாமகா மோட்சகாம் உதாதி தீவிரன பக்தி யோகனை யஜந்தே புருஷம் பரம். அப்படி தீவிரமாக பகவத் பக்தி யோகத்தை அந்த நாம சங்கீர்த்தனத்தை நீ பண்ணுறதுனால தான் அகாமகா ஆசையற்ற தன்மையை அடைய முடியும். சர்வகாமகா எல்லா ஆசையும் நிறைவேற்ற முடியும். உதாரணம் எல்லாமே உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நாம கொடுத்துரும். நாம கொடுக்காதது ஒன்றுமே கிடையாது. தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் 4 புருஷார்த்தங்களும் அள்ளி கொடுத்தோம். அதுவும் சுகமான பாட்டு. பக்தின்றது சுகமானது, சுசுகம், பிரத்யக்ஷமே தர்சிதம், சுலபம், சுகமானது. புரியுதுங்களா? அதனால் சுவாரஸ்யமானது. அதை அனுபவிக்க தெரிஞ்ச பாக்கியவானம் தான் நீ அனுபவிச்சுக்கோ. பிளாட்ஃபார்மில் அப்படியே நடந்து போகிறோம். அப்போ கூட ஒரு பாட்டு பாடுற, ஏதோ ஒரு பாட்டு சினிமா பாட்டு பாடுறது ராமநாமம் பாடலாமே, சுகமாக இருக்கு இல்லையா? சினிமா இந்த ராகம் தான் உனக்கு பிடிச்சிக்குது. இளையராஜா சாங்ஸு இல்லை இளையராஜா ராகம் இல்லாட்டி எம்எஸ்வி ராகம்லாம் சில பேர் பிடிச்சிருக்கோம். அந்த ராகத்தில் அந்த பாட்டை பாடாத. அதுபோல் ராமநாமத்தை பாடு. உன் மனசை நம்பிக்கிறதுல பாடு.
அவ்வளோதான், சுகமாக அனுபவி. ராம 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 ராமா, ராம 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 ராமா, ராம 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 ராமா, ராம ராம ராமா, ராமா ராம ராம் ராம ராமா, ராம 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 ராமா. சுகமாக இல்லை? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ராம 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 ராமா. இப்படியாப்பட்ட அருமையான ராமநாம் பாடி ஆனந்தம் வரதோட்டு வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு இருக்கிறோமே, என்ன ஒரு முட்டாள்தானே அது. வாழ்க்கை சொர்க்கமாக்கி வேண்டாமா இது மாதிரி பாடி பாடி? ராம 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 ராமா. இப்படி தம்புரா மீட்டி நாம சங்கீர்த்தனம் பாடி பாடி தானே பசியை மறந்தாங்க, தூக்கத்தை மறந்தாங்க. யார்? துக்காராமதாசர் போன்றவங்களாம் அப்படி பாடி 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 பாடி. வெறும் ராமநாமம் மட்டுமே பல ராகங்களில் பாடலாம், கோடிக்கணக்கான ராகங்கள் இருக்குது. பாடி அனுபவி, பாக்கியம் இருந்தால் அனுபவி, இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை நரகமாக்கிக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. உன் வாழ்க்கையை சொர்க்கமாக்கிங்கன்னா நாமத்தை பல ராகங்கள் பாடி நாம சங்கீர்த்தனமே அவனுக்கு போதும். வாழ்க்கைக்கு சுகமாக ஜீவிக்கலாம். ராமரும் அவனை மறக்க மாட்டார், ராமனை இவனும் மறக்க மாட்டான். ராமநாமம் சொல்லும்போது டைரக்ட் கான்டாக்ட் பகவானோட, தெரியுமா? நாம வேறல்ல, நாமி வேறல்ல. நேரடியாக நாமத்தோட தொடர்பு கொள்ளும்போது நாமியை தான் நம்ம தொடர்பு கொள்கிறோம். கோதண்டபாணி என்ற ராமன் உன் கண்ணு முன்னாடி நிற்பான். அந்தளவுக்கு இந்த நாமத்துக்கு சக்தி உண்டு. தன் சக்திகள் நாமஹாரி அப்படின்னு சர்வசக்தி, அந்த பகவானுடைய சக்தி மொத்தத்தையும் அந்த நாமத்தில் புதைச்சி வச்சுருக்கான். சொல்ல வேண்டியதை மட்டும்தான் பாக்கி. அப்போது இது மாதிரி சுகமான வழி இருக்க. ஏன் இப்போ எப்படி நாம கசக்குது பார்க்கலாம், இப்போ எப்படி நாம போர் அடிக்குது பார்க்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் பாடலாம் இஷ்டத்துக்கு. ராம 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 ராமா, ராம ராம ராமா, ராம 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 ராமா, ராம ராம ராமா, ராம 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 ராம, ராம ராம ராமா, ராம ராம் ரம ராமா, ராமா ராம ராம் ரம ராமாம், ராம 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 ராமா, ராம 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 ராமா, ராம 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 ராமாம், ராம ராம ராம, ராம 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 ராமா. இது சினிமா ராகம். சரி, இந்த ராமனாம் பாடுறேன் அப்படின்னா என்ன? அப்போ நான் தவறான வழியில் போகிறேன்னு தான் எனக்கு பாகவத்தில் பக்தியே வந்துடக்கூடாது. நான் பாகவத பாராயணம் பண்ணுறேன், ராமாயணம் பாராயணம் பண்ணுறேன். பகவத் பக்தியில் எனக்கு அவ்வளோ பிரேமை, அவ்வளோ சந்தோஷம் உண்டாகுது, பக்தியும் உண்டாகுது, பகவான் நாமும் நிறைய சொல்கிறேன். இப்போ நான் பக்தியில் வீழ்ச்சி செஞ்ச மாதிரியே தெரியல எனக்கு, பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்ச மாதிரி தானே இருக்குது எனக்கு. அவர் சினிமா ராகத்தில் தான் நான் பாடுறேன் தினமும். பகவான் நாமத்தை அடிக்கடி நான் சினிமா ராகத்தில் தான் பாடுறேன். நாமமும் 3 மணி நேரம் நாமாவும் சொல்கிறேன், ரொம்ப நேரம் நாம ஜபமும் பண்ணுறேன், நாம கீர்த்தனமும் பண்ணுறேன். அப்போ நான் பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சிடக்கூடாது. இது சினிமா, நான் இந்த ராகத்தில் பாடுற தப்புன்னா நான் பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சிடக்கூடாது. எனக்கு பாகவத்துலேயே பக்தி பிச்சுட்டு வருது. ராமாயணம் படித்தாலும் சுகமாக இருக்குது, பாகவதம் படித்தாலும் சுகமாக இருக்குது. நாமும் நிறைய நம்ம சொல்லணும். பக்தியில் இப்போ நம்ம பாடு கரெக்டாக போயின்னு இருக்க போகிறோம். நம்ம பாதை இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பாகவதம் மூலப்பாராயணம்லாம் பண்ணியிருக்கேன்னு. எல்லாமே பக்தியில் முன்னேற்றம் தானே தவிர பக்தனுக்கு வீழ்ச்சியே கிடையாது. அப்போ நம்ம போகிற பாதை கரெக்டாக தானே, கரெக்டுன்னு நல்லா தெரியுது இல்லையா? இப்போ நான் அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது கரெக்டுன்னு தெரியுது இல்லையா? ஏன்னா கரெக்டாக இதெல்லாம் பாகவத்தில் பக்தி வருது. நாம சங்கீர்த்தனம் தொடர்ந்து பண்ண முடியுது, நாம ஜபம் தொடர்ந்து பண்ண முடியுது, இல்லைன்னா எப்படி வரும்? அப்போ போகிற பாதை கரெக்ட். இனிமேல் யார் சொன்னாலும் நான் இந்த பாதையை நான் மாற்றிக்க மாட்டேன். இல்லை இதெல்லாம் தப்பு, இந்த சினிமா ராகத்தெலாம் பாடுறது தப்பு அப்படி இப்படின்னு சொன்னால் உனக்கு தப்பாக இருக்கட்டும். எனக்கு இதெல்லாம் முன்னேற்றம் அடையுது, இதில் தான் எனக்கு பக்தி அதிகமாக வருது, இதில் தான் எனக்கு பாகவதமும் நிறைய படிக்கிறேன், இதெல்லாம் பாகவத்தில் பக்தி வருது, பிச்சுண்டு வருது, நாமளும் நிறைய சொல்கிறேன், ரொம்ப நேரம் சொல்கிறேன். எனக்கு நான் போகிற பாதை கரெக்டாக எனக்கு கிளியர்னு என்னெல்லாம் தெரியுது. இனிமேல் யார் சொன்னாலும் நான் மாற்றிக்க மாட்டேன். ஏன்னா இது கரெக்ட், நல்லா கிளியராக தெரிஞ்சு பாருங்கள், பாதை ரூட்டு கிளியராக இருக்குது. மற்றவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் என்னுடைய பக்தியை நான் குறைச்சிக்க முடியுமா?
மற்றவங்களுக்காக நான் வாழலையே, நான் பகவானுக்காக வாழறோம். நம்ம பகவத் பிரீத்தியர்த்தமாக நம்ம செய்கிறோம். அவன் சந்தோஷம் அடைகிறான், அது போதும். மற்றவங்க யார் சந்தோஷம் அடைஞ்சானா சந்தோஷம் அடையா காட்டியே நமக்கு என்ன? மற்றவங்களுக்கு பிடிக்குது பிடிக்காது முக்கியம் இல்லை, பகவானுக்கு பிடிக்குது. பகவானுக்கு பிடிக்குதான் நம்மளுக்கு பக்தி கொடுக்குறான். பகவான் மேலும் மேலும் நம்மளுக்கு பக்தி கொடுக்குறான், பக்தியில் முன்னேற்றம் அடைய செய்கிறான். இதை விட வேறு என்ன வேணும்? அப்போது ஒருத்தர் அதான் சொல்கிறார், ஒருத்தர் நான் இஸ்கானுக்கு ரொம்ப நாளாக போகும்போது இப்போ கொஞ்ச நாள் நடுவில் ஒருத்தர் போனதுக்கு நீங்கள் பக்தியில் வீழ்ச்சி செஞ்சிட்டீங்க. அதாவது நான் ரொம்ப நாளைக்கு நான் இஸ்கானுக்கு போகலைன்னா நான் பக்தியில் வீழ்ச்சி செஞ்சுட்டேன். அதுவும் அந்த இஸ்கானில் போகலையாம், அவங்க குறிப்பிட்ட அந்த பெரம்பூர் இஸ்கானு ஏதோ ஒரு அந்த இடத்துல அந்த இடத்துல போகலன்றதுக்காக நான் வீழ்ச்சி செஞ்சுட்டேன். அந்த இஸ்கானுக்கு போனால் தான் மற்றத்துலாம் நம்ம போக மாட்டேன். நான் அந்த இஸ்கான் விட்டு வெளியே, அந்த பெரம்பூர் இஸ்கான் ஒரு 10 வருஷம் ஆச்சு போய், நடுவில் ஒரு 7 வருஷம் ஆச்சு. அது போகாமல் நடுவில் போயிருக்கேன். இஸ்கானுக்கு போனால் நீங்கள் வீழ்ச்சி செஞ்சிட்டீங்க. வீழ்ச்சி ரொம்ப நாள் போட்டு தான் நீங்கள் வருவீங்க. அப்போ வீழ்ச்சி செஞ்சுட்டீங்க, ஏன்னா பக்தியில் வீழ்ச்சி செஞ்சுட்டீங்க நீங்கள். அப்போ இவங்க இஸ்கானுக்கு போகலன்னா நான் வீழ்ச்சி செஞ்சுட்டுன்னு அர்த்தம். அந்த இஸ்கான் விட்டு வெளியே நான் எத்தனையோ சப்தாகம் பண்ணியிருக்கேன், எத்தனையோ பாகவதம் மூலப்போகிறேன்னு, ராமாயணம் மூலப்போகிறேன்னு நிறைய பாகவதம் படிச்சிருக்கேன், பாகவத்தை அனுபவிச்சிருக்கேன், கதைகளை கேட்டிருக்கேன், சப்தமாக கதை சொல்லியிருக்கேன், கதை கேட்டிருக்கேன். பகவான் நாம சங்கீதம்லாம் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன். அது அவனுக்கு என்ன தெரியும்? அந்த முட்டாளுக்கு அவங்க கோயிலுக்கு வரலன்னா நான் வீழ்ச்சி செஞ்சுட்டேன்னா. இப்படிலாம் சில முட்டாளுக்கு அவங்க சொன்னால் சொல்லியும் போகிறாங்க. சரி ஆமாம் நான் வீழ்ச்சி செஞ்சுட்டேன் அப்படின்னு கம்முனே வந்துட்டேன், அவள் தான். அறியாமையில் சொல்கிறவங்க சொல்லியும் போகிறாங்க. ஆனால் நம்ம வீழ்ச்சி செஞ்சோமா இல்லையான்ட்டு நம்ம மனசாட்சிக்கு தெரியுதில்ல, பகவானுக்கு தெரியல. அது போதும். பக்தியில் முன்னேற்றம் தானே தவிர பக்தர்களுக்கு வீழ்ச்சி. உண்மையாக பக்தி பண்ணுறவங்களுக்கு நம்மெல்லாம் நான் அடியன் அந்தளவுக்கு உண்மையாக இல்லை, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், அது போதும். உண்மையாக ஈடுபடுறவங்களுக்கு பக்தியில் முன்னேற்றம் தானே தவிர வீழ்ச்சியே கிடையாது. நமே பக்த பிரணஷ்யதி, வீழ்ச்சியே கிடையாது. நகி கல்யாணுக்கு துர்கதிம் தாது கச்சதி. நல்லது செய்தும் ஒருபோதும் கெட்டு போக மாட்டோம். மேலே பக்தியில் முன்னேற்றம் தான். ராம ராம ரம ராம ரமா, ராம ராம ரம ராம ரம. அறியாமல் பேசுகிறவங்க பேசி போட்டோம். நம்மளுக்கு தான் அவங்களுடைய ஸ்தாபனத்துக்கு போகலன்னா வீழ்ச்சி செஞ்சு தான் அவங்க நினச்சிருக்கிறாங்க. நினச்சி போட்டோம். நம்மளுக்கெல்லாம் பகவான் எங்கே போனாலும் பக்தியை நல்லா செழிக்க செய்வோம். பக்தியிலேருந்து வீழ்ச்சியே கிடையாது. பௌதிகத்தில் போய் கொஞ்சம் ஏதாவது மயங்கி விழுந்தால் கூட உடனே சிண்டை பிடிச்சி தூக்கின்னு பக்தியில் நிலைக்க செய்வோம். நீ பாகவத பாராயணம் பண்ணு, இதை பண்ணு, ஒரு சப்தாகம் பண்ணு, உடனே சப்தாகம் பாராயணம் வந்துடும். விளையாட்டாக செய்வோம் சப்தாக பாராயணத்தை. அப்படி பகவான் செய்ய வச்சுருக்கான் நம்மளுக்கு என்ன குறைச்சல்? பூர்ணமாக இருக்குது மனசு, அதுதான் பக்தி. ஒன்றும் இல்லைங்க, நாம சங்கீர்த்தனம் பாகவத பாராயணம் போதுங்க, இது போதுங்க. திருப்தியாக இருக்கும், மனசு பூர்ணமாக இருக்கும். எனக்கு பூர்ணமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, போதும், திருப்தியாக இருக்குது. வேறு எதுவும் வேணாம். வேறு என்ன நம்ம அதெல்லாம் இதை படித்து மண்டை உடச்சிக்கணும், கஷ்டப்படணும், அப்படியே மண்டையில் புகுத்திக்கணும். அது நிறைய படித்து புஸ்தகங்களை. பாகவதம் ஒன்று போதும், நாமசங்கீர்த்தனம் ஒன்று போதும். சுவையாக நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு அருமையாக பாகவதம் படித்தா சும்மா வாழ்க்கை எப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும். பக்தியில் வீழ்ச்சியே கிடையாது, எழுச்சி தான். பக்தியில் மகிழ்ச்சி தான், பூர்ணமாக இருக்கும். ராம ராம ரம ராம ரமாம், ராம ராம ரம ராம ரமாம், ராம 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 ரமா, ராம 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 ரமா, ராம 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 ராம், ராம 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 ராம. நம்ம சொன்னால் ராமருக்கு பிடிக்கும், அதான் சொல்கிறேன், அவ்வளோதான். ராம 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 ராம், ராம 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 ராம், ராம 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 ராம், ராம ராம ரம ராம ரமாம், 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 ராம 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 ரமாம், ராம 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 ரமா, ராம 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 ராம், ராம 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 ராம், ராம 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 ராம்,
ராம 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 ராம் ராம ராம ரம ராம ரமா ராம ராம ரம ராம ரமா ராம 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 ரமாம் ராம 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 ரமாம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். கோடி ராகங்கள் இருக்குது, ராகங்களுக்கு குறைச்சலே இல்லை. எதில் ஒன்றாலும் பாடலாம், சுகமாடு போய்க்கலாம். ஆனால் ராமநாமத்துக்கு தவிர அந்நிய வார்த்தை வரக்கூடாது. ராமநாமத்தை தவிர அந்நிய வார்த்தை பேசக்கூடாது. இப்போ நடுவில் பேசலைன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம பாடினா சௌக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மனசு பூரிப்பாக இருக்கும். பாடி பாருங்கள், அனுபவித்து நீங்களே சொல்லுவீங்க. அப்படி இருக்கும் அனுபவம். நான் சொல்கிறத விட நீங்கள் செயல்படுத்தி பார்த்தா சுகமாக இருக்கும். அப்படி போகும்போது வரும்போது நீங்கள் ராமநாம விளையாட்டாக சொல்லலாம். நாம நாக்கில் அவ்வளோ சீக்கிரம் வராதுன்னா யாருக்கு? ஒரு குரு ஆசைக்காதவங்களுக்கு. ஒரு குரு மூலமாக டெக்னிக் விஷயம் இது மாதிரி பாடுறா, இப்படி பாடினா அவனுக்கு ராமநாமம் ஈஸியாக வரும்டா அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு குரு வந்துட்டு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம நாக்கை விட்டு நீங்காது. ஜிஹ்வாக்கரே நாமதுப்பியம். அப்படியாப்பட்ட தபஸ் பலன் கிடைச்சுமா, யோகா பலன் கிடைச்சுமா, தேபுஸ் தபஸ்தே ஜுஹு சஸ்னூர் ஆத்யாக அப்படிப்பட்ட புண்ணியத்தங்கள் பண்ண பலனா, வேதத்தையும் பண்ண பலனா எல்லாம் இந்த ராமான்னு சொல்கிறதுனால கிடைச்சிடுமா. எத்தயக்ஷரம் நாம கிரேரிதம் நாம் சக்ருத் அகமாசு ஹந்தி தத்துன்னு பார்வதி சொல்கிறா இல்லையா. சிவா ஹரா பவான்னு எந்த சிவனுடைய நாமத்தை, அந்த 2 அக்ஷரங்கள் கொண்ட நாமத்தை சொல்லிட்டாலே சகல பாவங்களையும் எரிச்சு சாம்பலாக்கிடுமோ அப்படின்னு பார்வதி சொல்கிறா இல்லையா. பரமேஸ்வரனுடைய புகழ தக்ஷன் இடத்துல. அது மாதிரி பாகவத்தில் அப்படி கொட்டி கிடக்குது நாம மகிமைகள். ಅದು ಕದಂಚಿತ್ ಕ್ಷುಲನ ಸುಟ್ಪದನ ಜುಂಬಣ ಧ್ರುವಸ್ಥಾನದೇಶು ಜ್ವರಮರಣ ದಶಾಯಮಿ ಸಕಲ ಕಶ್ಮಲ ನಿರಸನಾನಿ ದವ ಗುಣ ಕೃದ நாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து. இவ்வளோ பிரமாணங்களான வசனங்கள்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? புஷ்டியாக இருக்குது, புஷ்டி மார்க்கமாச்சு. இது ராஜபாட்டியாச்சு ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணுறது. ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம். அதையும் மறந்தால் அதோ கதி தான், அதோ கதியாம். அதையும் மறந்தால் அதோ கதியாம். ராமநாமம் சொல்ல சொல்ல நன்மை பெருக்கும், நாளும் செழிக்கும். சொல்லு, அப்போ பாடு, கெச்சிச்சில்ல பிடிச்சிக்கோ, விடாமல் பாடினேர். போகும்போது வரும்போது ராம 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 ராமன் பாடினேர். யார்கள் பேச ராம் ராம் சொல்லு. ஹாய் அப்படின்லாம் சொல்லாத, ஹலோலாம் சொல்லாத, ராம் ராம் அப்படி சொல்லு. எல்லாருக்களையும் ராம் 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 சொல்லு. எங்கே போனால் ராம் ராம், நாக்கில் ராம் ராம் வரணும். அவங்களுக்கு கேட்ட பாக்கியம் கிடைக்கும், இந்த காதில் போட்ட பாக்கியம் கிடைக்கும். நம்மளுக்கு நாக்கில் சொன்ன பாக்கியம் கிடைக்கும். நம்ம காதலிக்கு விழுந்த பாக்கியம் கிடைக்கும். நம்ம காதலையும் விழுந்துது, நம்ம நாக்கிலையும் வந்துடுது, அவங்க காதலையும் போட்டோம் நம்ம ராமநாமத்தை. மற்றவங்களையும் பாவனமாக்குறோம், நம்மளும் பாவனமாகறோம். அப்படியேப்பட்டது ராமநாமம், தாரக மந்திரம். இந்த தொண்டு தான் நாங்கள் செய்கிறோம், இந்த தொண்டை தான் நாங்கள் செய்கிறோம். எல்லாரும் காதலையும் ராமநாமத்தை போடுறோம். பல ராகங்களில் எப்படி மக்களுக்கு பிடிக்குமோ அப்படி மனோரஞ்சகமாக மக்களுக்கு ஏற்ற மாதிரி மகான்கள் சொன்னாங்க. அந்த தான் நாங்கள் அப்படியே மகான்கள் போன காட்டின வழியை அப்படியே மக்களுக்கு சொல்கிறோம். அவ்வளோதான். இந்த சேவையை தான் அடியேன் செய்கிறேன். ஆமாம், பக்தர்கள்லாம் இந்த சேவை தான் செய்கிறாங்க. இந்த இப்போ ராமநாமம் நான் சொல்லும்போது நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்க? கேட்குறவங்களெலாம் இப்போ ராமநாம காதல் வந்துருச்சா, அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் 4 பேர் காதலை போடுவீங்க, அவ்வளோதான். அப்படி தான் இது ஒரு சொத்து வியாதி மாதிரி நாம அப்படியே பரவிட்டோம், நாம சங்கீர்த்தனம் பரவிட்டோம். ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராமம் ராம ராம ராம் ராம ராம ராமம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம. மற்றவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் நீங்கள் பாடுங்க, எனக்கு பிடிச்ச ராகத்தில் நான் பாடுறேன். அதான் எனக்கு பிடிச்ச ராகத்தில் நான் பாடினாதான் நான் நாமத்தை தக்க வச்சுக்க முடியும் எனக்குள்ள. ராம ராம ராமம் ராம ராம ராம் ராம ராம ராம. இந்த ராகத்தினுடைய பேர் கூட தெரியாது,
அது தேவையில்லை, தெரிஞ்ச அவசியம் இல்லை. ராமநாமம் தெரிஞ்சால் போதும். ராகம் சுவையாக இருக்குது, பாடம் எந்த ஆள் தான், நாம தான் முக்கியம். மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. எந்த ராகம் அது இதெல்லாம் முக்கியம் இல்லை. அது ரீதிகா அவ்வளவா, அது பைரவி ராகமா அந்த ராகமா அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு எனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடுறேன், அவ்வளோதான். ராம் ராம ராம் ராம ராம ராமா ராம 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 ராம் ராம ராம ராமா ராம ராம் ராம ராம் ராம ராம ராமா ராம 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 ராம் ராம ராம ராமா ராம 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 ராமாம் ராம ராம ராம் ராம ராம ராமாம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராமாம் ராம ராம ராம் ராம ராம ராமாம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராமாம் ராம ராம. மனசு சீக்கிரமாக லயமாகுது பாருங்கள் ராமநாமத்தில். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மனசு அப்படியே லயிச்சு போயிது பாருங்கள் இந்த ராகத்தில். இப்போ நான் பேசுறது தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீ பாடினேரி ஐயோ ஏன் நடுவில் பேசுகிற அப்படின்னு திட்டுவீங்க. உண்மையிலே நான் பேசுறது தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் பாடுறது அப்படியே மனசு அப்படியே லயிச்சிட்டோம். அப்படியே நாம் அது மாதிரி நீங்களும் பாடினீங்களா உங்கள் மனசு லயமாகிடும். அந்த ராகத்தில் அப்படியே மனசு லயமாகிடுது பாருங்கள். எப்படி என் மனசு லயமாயிடுச்சு. அது மாதிரி ராம 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 சீக்கிரமாக மனசு ராமநாமத்தில் ஒருமைப்படும். இப்போ இப்போ மற்றவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாருங்க, ராம 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 மனசு ஒருமைப்படுது. டைம் பார்க்குறோம், கடிகாரம் பார்க்குறோம், என்னவா இந்த 1 மணி நேரம் நாம சங்கீதத்தில் போகவே மாட்டுது. டைமு 5 நிமிஷம் நவர மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும், 5 நிமிஷம் தான் போயிருக்கோம். நாம சங்கீதத்தில் பார்த்தா டைமே போகாது. என்ன டைமே போக மாட்டேன்னு போர் அடிக்குது. ஆமாம் போர் அடிக்கிற. நீ ஏன் மற்றவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடுற? அவனுக்கு மற்றவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடினா போர் அடிக்குது. ஓரடிக்கும். உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடினா தான் டைம் போகிறதே தெரியாது. ஐயோ இவ்வளோ டைம் போயிடுச்சு. ஆனால் சுவையாக பொழுது போக்குறல்ல, சுவையாக பாடுறல்ல, அது அப்படியே மெல்ட் ஆகிடும். அப்படியே மனசு ராமநாமத்துலேயும் ஒருமுகப்படும். உனக்கும் சுவையாக இருக்கும், மனசுக்கு ஆனந்தமாக இருக்கும். கிருஷ்ணனுக்கும் சந்தோஷம், ராமனுக்கும் சந்தோஷம், சகல தேவதைகளுக்கும் சந்தோஷம். ராமநாமத்துக்குள்ளே எல்லா நாமும் அடக்கும், எல்லா தேவதைகளும் ஐக்கியம். உனக்கும் சந்தோஷம், பூர்ணமாக இருக்கும், மனசு தெம்பாக இருக்கும். அப்படி பாடி அனுபவிக்கணும் ராமநாமத்தை. இப்போ தெய்வீகமாகவும் போச்சு, இது பௌதிகமாகவும் ஆகிப்போச்சு. பௌதிகமாக தெரியும், ஆனால் தெய்வீகமானது இது. ரொம்ப சக்தி உடையது ராமநாம சங்கீர்த்தனம். ராம ராம ராம் ராம ராம ராம. ஒரு மங்களகரமாக இல்லை இந்த ராகத்தில் பாடினா. ராம ராம ராம் ராம. ரசிகனாக இருக்கணும், அவ்வளோதான். ரசிகனாக இருக்கணும். ஒரு சாதனை சமத்தோடு சாதனை பண்ணக்கூடாது. ராம 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 ராம. ஏன் கஷ்டப்படுற? ரிலாக்ஸாக பாட. ஒன்று எங்கே ஓட போகிற நீ? எங்கே போய் என்ன அவசரம் உனக்கு? எங்கே ஆளாக பறக்கிற? என்ன போய் வெட்டி முறிக்க போகிற நீ? ரிலாக்ஸாக ஆனந்தமாக அனுபவித்து பாட. ஏன் இப்படி பறக்கிற? ராம ராம ராம. ரசிக்கணையா? ராமநாமத்தை ரசித்து பாடணும். அப்போ சுகமாக இருக்கும். அப்படியே ஒரு நாள் பார்த்தா ராமர் தெரிவார், கண்ணில் கண்ணீர் வந்துடும். அப்படியே உடம்புலாம் புல்லரிச்சு போயிடும், தொண்டை கற்கத்தை உண்டாயிடும், பாடவே முடியாது. ராமா ராமா நீ தெரியலையா? ஆமாம், நீ சுகமாக பாடின. ராமர் பிரத்யக்ஷம் ஆகிடுவார். ஆமாம், சத்தியமாக சொல்கிறேன், சீதாராமன் நம்மளுக்கு பிரத்யக்ஷம் ஆகிடுவாங்க. ராம ராம ராம். நாமத்தினால்தான் அவனை வளைச்சி பிடிக்க முடியும். நாமத்தினால பகவான் வசமாயிடுவான். நாம சங்கீதத்தில் இல்லை. அப்படி தானே தியாக பிரம்ம வசப்படுத்தினார். ராமநாமம் பாடி அப்படியே வீணையை மீட்டி ராமராட்சர் பிரத்யக்ஷமாயிட்டாங்களே. நடந்ததா இல்லையா? பிரமாணம் இல்லாமல் நம்ம சொல்லுவோம்னா அதான் விஷயம். புரந்தரதாசர் அப்படி தம்புரா மீட்டின்னு பாடினதால ராமலக்ஷ்மண் பிரத்யக்ஷமாயிட்டாங்க. அப்புறம் ராமநாமம் இருக்கும்போது வேறு நாமத்தை ஏன் நாடுறேன்றாரு புரந்தரதாசர். ஆனாமே ஈனாம மெச்சு கேட பேடா. ராமநாமம் ஒன்று, ராமநாமம் ஒன்று இருக்கும்போது அந்த நாமம் இந்த நாமம் நான் மெச்சு கேட்டு போகிறேன், ராமநாமம் ஒன்று போதும் என்றார் புரந்தரதாசர்.
ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராமம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம். ராமநாமத்தை தவிர அந்நிய வார்த்தை வராது பாருங்கள். இதில் பாருங்கள், ராகம் தான் வேறு தவிர நாமம் ஒன்று தான், ஒரே ராமநாமம் தான். தொடர்ந்து நிறைய ராமநாமம் சொல்லலாம். ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம ராமம் ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம ராமம் ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம 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 ராம் 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 ராம். இது என்ன பாட்டு, என்ன சினிமா, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எனக்கு ராமநாமத்துக்கு ஏதோ கேட்டு அடிச்சு விட்டுறது தான், கேட்டு அடிச்சு விடுறது தான். எங்கேயோ கேட்டது ராகம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். ராமநாமத்தில் பாடு. ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம். கவலையெல்லாம் மறந்தது பார், ஃப்ரீயாக இது பார் மனசு. ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம். நான் பாடுறது நல்லா இருக்காது, எனக்கு ராமநாமம் தான் முக்கியம். அதுதான், குரல் நல்லாகுதா பாடுறது நல்லாதான் பார்க்காதீங்க, ராமநாமம் தான் முக்கியம். அவ்வளோதான். ராம் ராம். எல்லா ராகத்துக்கும் ஒரு அந்த ராகத்துக்கு பேர் இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு ராகத்துக்கும் உயர்ந்த ராகங்கள் அதெல்லாம். அது பௌதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க சினிமாக்காரங்க. ஆனால் நம்ம ஆன்மீகத்துக்கு பயன்படுத்திக்கலாமே, தெய்வீக விஷயம். அது அப்படியாப்பட்ட உயர்ந்த ராகங்களை தெய்வீக விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாமே ராமநாமத்துக்கு. இப்போ தான் சரியாக பிரயோஜனப்படுது ராகங்கள்லாம் ராமநாமத்துக்கு பயன்படுத்தும் போது. ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம ராமம் ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம 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 ராம் 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 ராம். சரி, தோட போதும், பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. அப்பா, உங்கள் மூலமாக நானும் உங்களுக்கு சொல்லிக்கிறது மூலமாக நானும் கொஞ்ச நேரம் ராமநாமம் பாடின மாதிரி ஆகிப்போச்சு. சந்தோஷமாக ஒரு 10 நிமிஷம் பாடலாமா? ஆசையாக இருக்குது பாடுறதுக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் பாடலாம், நல்லா பாடலாம் சந்தோஷமாக. சரி, ஒரு பிடிச்ச ராகத்தில் பாடலாம்.
எந்த ராகத்தில் பாடலாம்? ராம ராம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம ராமாம் ராம ராம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம ராமாம் ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம ராம ரம ராம ராம் ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம ராமாம் ராம ராம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ராம ரம ராம ரம ராம் ரம ராம ரம ராம ராமாம் ராம 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 ராமாம் ராம 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 ராமாம் ராம் ரம ராம ராம ரம ராம ராம் ரம ராம ராம ரம ராமாம் ராம 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 ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம ராமாம் ராம ராம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ராம ரம ராம ரம ராம் ரம ராம ரம ரம ராமாம் ராம ரம ராம ரம ராம ரம ராம ரமாம் ராம ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம ராம ரம ராம ராம் ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ராம ரம ராம ரம ராம் ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம ரம ரம ராமம் ராம 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 ராமாம் ராம 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 ராமாம் ராம் ரம ராம ராம ரம ராம ராம் ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ரம ராமம் ராம ராம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராமம் ராம ரம 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 ராம் ரம ராம ராம ரம ராம ராம் ரம ராம ராம ரம ராம 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 ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ரம ராமாம் श्री राम नाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, सर्व साधु मंडली की जय. ராம 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 பூத்தி பண்ணிங்க. ராம 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 இதே ஃபாலோ பண்ணால் போதும். சூப்பராக நிறைய ராமநாம சொல்லலாம். ராம 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 ராம. அதுக்கப்புறம் நம்ம நாம ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் நாம ருச்சி ஏற்பட்டுச்சு பிறகு அப்புறம் ராகத்தை விட்டுடுங்க. தொடர்ந்து நாம ஜபம் பண்ணலாம், நாம கீர்த்தனம் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். நிறைய நாம சொல்லலாம். ருச்சி உண்டாகிற வரைக்கும் இது தேவை, ராகம் தேவை.
ருச்சி உண்டான பிறகு ராகவனை பிடிச்சின்னு போயின்னு ராமநாமம் நிறைய சொல்ல வேண்டியது தான். இல்லை கடைசி வரைக்கும் ருச்சியோட ராமநாம கீர்த்தனமாகவே பாடலாம். எப்படியோ நாம நாக்கில் வரணும், அதான் முக்கியம். ராம 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 ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதமல்லிக்கு ஜெய், ராம 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 श्री श्री भवना बोधेंद्र स्वामी की जय, सर्व साधु मल्लिक की जय, मामला प्रिय की जय, श्री प्रेमिका सदगुरु महाराज की जय, श्रीमद् भागवत भवन की जय, आंजनेय स्वामी की जय, सकल साधु मल्लिक की जय, राम 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 राम।